குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 8 தியானம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தியானம் அப்படின்னா இடைவிடாமல் நினைந்த வண்ணம் இருப்பது அப்படின்னு அர்த்தம். பாடல் 598. தியானத்தின் இரு வகை வரும் ஆதி ஈரெட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமே வல் உருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும் குரு ஆர் சிவத்தியானம் யோகத்தின் கோரே. பொருவாத அப்படின்னா ஒப்பில்லாத, புந்தி அப்படின்னா புத்தி, புலன் அப்படின்னா சுவை முதலிய புலன்கள், சக்தியை எண்ணுவது சகல தியானம், ஒளியான சிவனை எண்ணுவது நிற்கல தியானம் என்பது. எனவே தியானம் பர தியானம் சிவ தியானம் என்று 2 வகையாக சொல்லப்பட்டிருக்குங்க. முன்னர் தாரணையில் 10ஆம் மந்திரத்தில் கூறியபடி அமைந்த தியானம் என்பது புத்தியும் புலனும் நீங்கி இருத்தல் ஆகும். அது வடிவோடு கூடிய சக்தியை மேலாக எண்ணுதலான பர தியானம் என்றும் ஒளியுடைய சிவனை எண்ணுவது என்ற சிவத்தியானம் என்றும் இங்கனம் யோகத்தில் 2 பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாடல் 599. பரம்பொருள் பேரொளி காட்டி மனத்தை மகிழ்வித்தல் கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருளொன்று உண்டு அந்நாக்கினுள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. கூட்டம் அப்படின்னா கூடும் இடத்தில், பண் ஆக்கி அப்படின்னா நாதத்தை உதிக்க செய்து, பழம்பொருள் அப்படின்னா பரம்பொருள், அண்ணாக்கு அப்படின்னா வாயில் நாக்குக்கு மேலே உள்ள துளை. இந்த அண்ணாக்குக்கும் பிரம்மரந்திரத்துக்கும் இடையே ஒளிபாயும் வழி இருக்கின்றது. புண் ஆக்குதல் அப்படின்னா மனத்தின் தன்மையை மாற்றி அமைத்தல் அப்படின்னு அர்த்தம். மெய் கண் நாக்கு மூக்கு செவி என்னும் ஞானேந்திரியங்கள் கூடுமிடத்தில் நாதத்தை எழுப்பிடும் பழமையான பொருள் ஒன்று உண்டு. அது அண்ணாக்கு பகுதியில் எல்லையில்லாத பேரொளியை காட்டி மனம் வெளிவழி செல்லாது தடுத்து நம்மை பிழைக்க செய்வது இந்த அன்னம் ஆகும். பாடல் 600. பெருவெளியில் பேரொளியை காணலாம் பொன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடில் விண்ணார வந்து வெளிக்கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமே. ஒன்னாம் நயனம் அப்படின்னா ஒன்றான ஞானக்கண், கண்ணார பார்த்து அப்படின்னா கண்களால் நன்கு பார்த்து, விண்ணாறு அப்படின்னா வானகங்கை, வெளி அப்படின்னா சிதாகாய பெருவெளி. சுழுமுனை தியானத்தை செய்தால் கங்கை பாய்வதை போன்ற உணர்வு ஏற்படும். பண்ணாமல் நின்றது அப்படின்னா ஒளியால் செதுக்கப்படாதது, அதாவது சுயம்புவான சிவம் அப்படின்னு அர்த்தம். ஞான கண்ணில் பொருந்திய சோதியை 2 கண்களையும் பொருத்தி பார்த்து அங்கு சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் வான கங்கை நன்கு புலப்படும் முறையில் சிதாகாய பெருவெளியில் பொருந்தி நிற்க செய்யப்படாத சுயம்பு மூர்த்தியை பார்க்கலாம். பாடல் 601. சிவனை சிந்தைக்குள் வைத்து தியானம் செய்ய வேண்டும். ஒரு பொழுதுண்ணார் உடலோடு உயிரை, ஒரு பொழுதுண்ணார் உயிருள் சிவனை, ஒரு பொழுதுண்ணார் சிவனுரை சிந்தையை, ஒரு பொழுதுண்ணார் சந்திரப்பூவையே. சந்திரப்பூ அப்படின்னா சந்திரன் போன்ற வெண்மையான ஒளி. உண்ணார் அப்படின்னா நினைக்க மாட்டார். உடலுடன் பொருந்தியுள்ள உயிரை ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். உயிருக்கு உயிராய் விளங்கும் சிவனையும் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். சிவன் வீற்றிருக்கின்ற சிந்தையையும் ஒரு பொழுதும் எண்ண மாட்டார்கள். சந்திர மண்டலத்தில் விளங்குகின்ற நாதமயமான சக்தியையும் எண்ண மாட்டார்கள். இத்தவர்கள் அறியாமையை என்னவென்று சொல்வது. பாடல் 602. சிவமாகிய சோதி நீங்காது மனத்து விளக்கினை மான்படையேற்றி சினத்து வினக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்குந் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கு. மாயா விளக்கு அப்படின்னா அணையாத விளக்கு. சினம் என்ற தீயை கடிந்து சுழுமுனையில் தியானித்து இருந்தால் சினம் என்ற சோதி நீங்காது விளங்கும். உள்ளத்தில் விளங்கும் சோதியை மாட்சிமை பொருந்த மேலே செலுத்தி சினம் என்ற தீயை நீங்குமாறு செய்து எல்லாவற்றையும் விளங்கி நிற்கும் சிவ ஒளியை சுழுமுனை என்ற திரியை தூண்டி நடந்த மனத்தில் சிவம் மங்காத விளக்காக விளங்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்கள்
கருத்துக்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 603வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.